ஆவியானவரையுமே நாங்கள் வரவேற்கிறோம். அப்போ புதிய நாளுக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். 2 நாளாகவும் 26வது அதிகாரத்தில் உசியா என்ற ஒரு ராஜாவை குறித்து இந்த நாளில் நம்ம பார்ப்போம். இந்த உசியா ராஜா தன் தகப்பன் அமர்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தானா. இந்த உசியா தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்தானா. சகரியாவின் நாட்களில் தேவனை தேட மனதிணங்கி இருந்தானா. அவன் கர்த்தரை தேடின நாட்களில் அவன் காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்தார். இதை அறிந்திருந்த ஒரு ராஜாவாக இருக்கிறான். அவன் வெள்ளாண்மை பிரியனாய் இருந்தான். கர்த்தரை தேடின நிமித்தமாய் அவன் கீர்த்தி வெகு தூரம் பரமேற்றான். அவன் பலப்படும் மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலமான வாசல்கள் திறக்கப்பட்டதாம். யுத்தங்களில் வெற்றி, நாட்டின் பலம் அதிகரித்தது, பெயரும் புகழும் உயர்ந்தது. அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த உசியா ராஜா அவன் பலப்பட்ட போது கேடு உண்டாக மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன்னுடைய தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்யும்படியாய் ஒரு காரியத்தை அவன் செய்கிறான். அவன் கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசிக்கிறான். கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறது அது ஆசாரியருடைய வேலை. ஆனால் இந்த ராஜா ஆசாருடைய வேலையை செய்யும்படியாய் அந்த தூப கலசத்தை கையில் எடுக்கும் பொழுது அந்த ஆசாரியர்கள் சொல்கிறார்கள், கர்த்தருக்கு தூபம் காட்டுறது உமக்கு அடுத்ததல்ல, தூபம் காட்டுகிறது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குமாரனாகிய ஆசாரியருக்கே அடுக்கும் பரிசுத்த ஸ்தலத்தில் விட்டு வெளியே போம் என்று சொல்லி அங்கே சொல்லும் பொழுது அவர் அந்த இடத்துல தன்னுடைய காரியத்தில் மேட்டிமையின் காரிய நிமித்தமாக கர்த்தருக்கு விரோதமாக அங்கே மீறுதல் செய்கிறார். அப்பொழுது அவர்கள் சொல்கிறாங்க, இந்த காரியம் உங்களுக்கு மேன்மையை கொண்டு வராது, மேன்மை லபியாது என்று சொல்லி ஆசாரியர்கள் அந்த இடத்துல எச்சரிக்கிறார்கள். ஆனாலும் அவன் தன் கையில் அந்த தூப கலசத்தை எடுத்தான். கர்த்தர் உடனே அவனை அடித்தார். அவன் நெற்றியில் ஒரு குஷ்டரோகம் உண்டாகினது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரை தேடின பொழுது அவனுக்கு இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் போய்விட்டு அவன் கடைசியாக எப்படி இருந்தான்னு மரண நாள் மட்டும் குஷ்டரோகியாக இருந்தான். ஆலயத்திற்கு புறம்பாக்கப்பட்டான். தன் வீட்டில் குஷ்டரோகியாக வாசம் பண்ணினான். அடக்கம் பண்ணும் பொழுது கூட தனியாத்தான் அவன் அடக்கப்பட்டான். கர்த்தர் நமக்கு இதை ஒரு எச்சரிக்கையாக தான் சொல்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரக்கமும் உருக்கமும் நீடிய பொறுமையும் மன்னிக்கவும் மனதிருக்கிற தேவனுமா இருக்கிறான். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதத்தின் நிமித்தமாய் பெருமையோ மேட்டிமையோ நமக்கு வந்துடக்கூடாது. கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை நம்ம செய்திடக்கூடாது. நமக்கு வேதத்தின் அடிப்படையில் நம்ம எப்படி வாழணும் என்று சொல்லி அந்த வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. அதன்படி நம்ம வாழணும். துணிகரமாய் நாம் செய்யும் பொழுது நம்ம காரியங்கள் லபிக்காமல் போகும். அந்த உசியா ராஜாவின் மரணம் எப்படி இருந்தது என்பது வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். அதனால் இப்படிப்பட்ட துணிகரமான பாவங்களுக்கு விலகி இருந்து கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கும் பொழுதே, நம்மை தாழ்த்தி அவருடைய கிருபையை சார்ந்து இருக்கும் பொழுதே கர்த்தர் நம்மளை மேன்மையாக வைப்பார், உயர்த்துவார், கனப்படுத்துவார். இந்த உசியா ராஜாவின் வாழ்க்கை நம் கிறிஸ்தவர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாடமாக இருக்கிறது. கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவோம். கர்த்தர் நம்மளை உயர்த்துவார், கனப்படுத்துவார். எல்லா துதியும் கனமும் மகிமையும் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.